காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தியான நேரத்திலே ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, அல்லது இன்றைக்கி நான் என் விண்ணப்பத்தை வைக்கப் போகிறேன், எனக்கு என் தேவன் அற்புதம் செய்வார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலையும் வரவேற்பையும் அறிவித்துக் கொள்கிறோம். எம்எம்ஜே மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு நாம் செபிக்கவும் விண்ணப்பங்களை தெரிவிக்கவும் கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பைபிளை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 116 அதிகாரம் ஆமென் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரின் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இப்போ எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும், இதுவரைக்கும் எனக்கு ஒரு விண்ணப்பமும் தேவன் கேட்கவே இல்லை, அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரும் சொல்ல முடியாதுல்ல. சில வேளை சில விண்ணப்பங்களை நாம் வைக்கும்போது கர்த்தர் அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவருடைய கணக்கின்படி அது லேட்டாக கிடைக்கணும்னு அவர் நினைக்கலாம். ஆனால் அதில் அவர் ஒரு பெரிய திட்டத்தை நம்மை குறித்து வைத்திருப்பார். நமக்கு வெயிட்டிங் பீரியட் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஒரு பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோன்னா அந்த பஸ் வந்து ஆன் டைம் வந்ததுதான் ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் அது வர வேண்டியது தான், ஆனால் நேரமாகும். சில நேரங்களில் அது ஏதோ ஒரு காரணம் இருக்கும், பிந்திட்டுனா நமக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கோபம் வரும்ல. அதே மாதிரி தான் நமக்கு சில நேரங்களில் எரிச்சல்கள், கோபங்கள், அது சில வேளை தேவண்டத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அது தடுக்கும். அதனால் நம்ம என்னென்ன எரிச்சல் இல்லாமல் எந்த விதத்திலும் தேவண்டத்தில் நம்ம அவரோடு சேர்ந்து வாழ்ந்துட்டோன்னா நம்ம அன்பு செலுத்துவதாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்து நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அண்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் என்ன தெரியுமா? அவளை நினைத்து அவளை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கி உங்களையும் ஆண்டவர் என்னது நினைத்து வெளியே கொண்டு வர அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அநேக நேரங்களில் நம்ம சில காரியங்களை கேட்டோன்னே நமக்கு ரொம்ப கஷ்டம் வரும். ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது, ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது, முறுமுறுப்போம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அது யாருன்னா, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். நீதிமான் யாராம்? நித்திய கீர்த்தி உள்ளவனா. அப்போ அவங்க ஒரு துர்ச்செய்தி இடையில வந்துட்டு அதை பிடித்து கவலைப்படவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு நித்திய கீர்த்தி இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன நினைப்போனா, சின்ன சின்ன காரியங்கள், ஐயோ நடந்துட்டா, விழுந்துட்டா, வந்துட்டா, இவ்வளோ வேதனைப்படுவோம். பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கீர்த்தி அது நித்திய கீர்த்தி. அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு எதை செய்ய நினைத்தாரோ அதை அவரே செய்து முடிப்பார். நம்ம ஆனால் விட்டு கொடுத்துடணும். நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு, நீங்கள் செய்யுங்க, என்னை விட்டு கொடுத்துட்டோன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு மாறாத தேவன், நம்மை இவ்வளோ அறிந்தவர். அவர் சும்மா விடுவாரா? அவர் விடவே மாட்டார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? விண்ணப்பங்களெல்லாம் வைக்க போகிறோம். விண்ணப்பத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்து விண்ணப்பத்தை கையில் வச்சுக்கோங்க. உங்களோட இதயத்தில் எழுதியிருந்தால் இதயத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இன்றைக்கி என் விண்ணப்பத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பதில் தரப்போகிறதுக்காக நன்றி என்று சொல்லுங்கள். சரியா? ஏன்னா அவரை விட மேலான தேவன் ஒருவருமே இல்லை.
கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கப்பானவர் யார்? உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கப்பானவர் யார்? ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் அவருக்கொப்பானவர் ஒருவருமே இல்லை. ஒருவேளை கல்லையும் மண்ணையும் அநேகர் நம்பி இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாளும் கை கொடுக்காது. நம்மை படைத்து நம்மை உருவாக்குன தேவன், நம்மை காண்கிற தேவனாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் அப்படியே கண்களை மூடி, தேவனே என்னுடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் நீங்கள் பதில் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லுவோம். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் தருவார் என்று விசுவாசிப்போம். ஒன்றாக தான் சொன்னார், விசுவாசத்தால் என் மகிமையை காண்பாய். விசுவாச என் மகிமையை காண்பாய் என்று சொன்னார். சும்மா விடுவாரா? விடவே மாட்டார். பாருங்கள், ஒரு மார்த்தாள் வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்துட்டு வரான். அவன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டாளான். நான் மரியாளோ எதை குறித்தும் கவலைப்படலை. ஏசு நீங்கள் வந்தீங்களா,
உட்காருங்க, உங்கள் பாதத்தில் உட்கார்றேன். எனக்கு தெரியும் உங்கள் பாதத்தில் இருந்தால் எனக்கு மீட்பு உண்டு, எனக்கு அதிசயம் உண்டு, எனக்கு ஒரு பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீங்க என்று சொல்லி அவள் அறிந்தவள் உட்கார்ந்தாள். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல பங்கை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, அவர்களை நேர்த்தியாய் நடத்துவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் கையில் இருக்கிற விண்ணப்பத்துக்கும் இன்றைக்கி ஹெவன் டிவி ஆஃபீஸில் அநேக விண்ணப்பங்கள் வருது. கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர்ஸ், டயாலிசிஸில் இருக்கிறாங்க, அப்புறம் கார்டியாக் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், இன்னும் டயபெட்டஸ், இதனால் சைலண்ட் அட்டாக் வருது அப்படியெல்லாம் சொல்லி கணவனை இழந்துட்டேன், நான் என் பிள்ளையை இழந்துட்டேன், இவ்வளோ காரியங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் வருது. இன்னும் கேஸுகள், டைவர்ஸ் செய்வதை அறியாது தவித்துட்ருக்காங்க. அதே மாதிரி வேண்டாத கேசஸ், இப்படியெல்லாம் நிறைய விண்ணப்பங்கள் ஜெபிங்கள்னு சொல்லி நம்ம நேரடியாக பார்த்து சொல்கிறாங்க, விண்ணப்பங்கள் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒன்றாய் உட்கார்ந்து நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய விடுதலைக்காகவும் மற்றவருடைய விடுதலைக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். என்னென்னால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவனுக்கு விடுதலை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய தேவையோடு இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் ஜெபிக்கும்போது நமக்கும் விடுதலை உண்டு, மற்றவர்களுக்கும் விடுதலை உண்டு. அதை அறிந்தீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உங்கள் விண்ணப்பத்தை கையில் எடுத்துக்கோங்க. கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? இறங்கி வருவார். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து விசாரித்து எங்களை நடத்தி வருகிற பரலோக தந்தையை பார்வையான இந்த மத்தியான நேரத்துக்காக மண்டை வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அன்று தானியேல் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் அம்மை நோக்கி எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபித்த போது அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வேதனைகள் வந்தது. அவனை சிங்கக்கபியில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தீங்கப்பா. அதனால் அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, உண்மையை அனிதினமை தேடுகிற பிள்ளைகளுக்கு, உண்மை நோக்கி விண்ணப்பிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டு. சிங்கத்தின் வாயும் கட்டவார் தேவன் வல்லவராக இருக்கிறீர். அன்றைக்கு ராஜா தானியேலே, உன்னை தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டபோது அவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருந்தார் என்று சொல்லி ஒரு சாட்சி எழும்பினது போல் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வந்திருக்கிற இந்த ப்ராப்ளத்தில், எங்கள் கையில் இருக்கிற இந்த விண்ணப்பங்களில், இந்த ஆஃபீஸில் வந்திருக்கிற விண்ணப்பங்களில் கர்த்தருடைய கரம் இப்பொழுது வெளிப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தில் புதைந்து கிடக்கிற விண்ணப்பங்கள் ஆண்டவரே, வெளியே வைக்கிற விண்ணப்பங்கள், சொல்ல முடியாத விண்ணப்பங்கள் அத்தனைக்கும் பதில் தருகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்மை போல் அதிசயம் செய்கிற தேவன் ஒருவரும் இல்லையப்பா. கர்த்தாவே, இந்த மத்தியான நேரத்தில் எங்களுடைய விண்ணப்பங்கள் அநேகமாக இருக்கலாம், எங்கள் விண்ணப்பங்கள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கிரமமாய் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை எங்கள் இயலாமைகள், எங்களுடைய அவிசுவாசங்கள் அப்பா, எங்களுடைய துன்மார்க்கங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் இதெல்லாம் ஒரு வேளை தடுத்து நிற்கலாம். ஏசப்பா, இதெல்லாவற்றிலும் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து இந்த நேரத்தில், இந்த மத்தியான நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்குரிய விடுதலை எடுக்க நீர் கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களால் விடுதலை எடுக்க முடியலப்பா, எங்களால் விடுதலை எடுக்க முடியல. நாங்கள் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனோம் ஆண்டவரே. அநேக காரியங்கள் எங்களை தடுக்கிறதுக்கு, ஜெபிக்க முடியாதபடி தடுக்கிறதை கர்த்தர் காண்கிறீர். இந்த நேரத்தில் அப்பா எங்களுக்கு எந்த தடையாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறீர். அன்றைக்கு ஆண்டவரே யோபுவை பார்த்து நீங்கள் ஆண்டவரை சொன்னீங்க, அவன் சன்மார்க்கன், அவன் தீங்குக்கு விலகுகிறவன், அவன் நல்லவனெல்லாம் நீங்கள் சொல்லும்போது தூதர்கள் உங்களிடத்தில் அவனை கூட்டி வரும்போது நடுவில் சத்ரு நின்றான், சாத்தான் நின்றான் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. எங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு வரும்போது சத்ரு வருவான் ஆண்டவரை, அநேக காரியங்களை பொறுக்கி எடுத்துகிட்டு வருவான் ஆண்டவரை. ஆனால் ஏசப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு எங்களுக்காக இந்த மத்தியான நேரத்தில் எங்களுடைய காரியங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன். அன்று ஒரு ஆகார் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளை சாவதை தன்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி
எல்லாம் தீர்ந்து போன போது கண்கள் அடைக்கப்பட்டவளாய், தேவனை நோக்கி கூப்பிட முடியாதவளாய், பிள்ளை சாவை மட்டும் எதிர்நோக்கி காத்திருந்தாள். ஆனால் அவளையும் ஆண்டவர் அவருடைய கண்களை துறந்து ஆகாரே என்று கூப்பிட்டு அவள் பக்கத்திலே ஒரு துறவை ஏற்படுத்தி, நீர் என்னை பீர் லகாய்ரோய் என்று பெயரிடத்தக்கதாய், லகாய்ரோய் என்று நீரை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாளே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்திலும் எங்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடாதபடி சத்துரு எங்கெல்லாம் தடை வைத்திருக்கிறானோ தடைகளெல்லாம் மாற்றி போடுங்கப்பா. சத்துரு அநேக தடைகளை வைத்திருக்கிறான் ஆண்டவரே. கத்தை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடியாலுமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், நீர் வாக்குமாறாதவர், நீ ஜீவனுள்ளவரப்பா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. அப்பா, இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் எந்தெந்த விண்ணப்பங்களோடு இருக்கிறார்களோ அவளை உற்று கவனிக்கப்பா, அவளை இன்னும் கண்ணோக்குங்கப்பா, அவங்களுக்கு செவி சாய்க்கும்படியாய் செபிக்கிறாண்டவரே. இப்போ ஆஃபீஸில் வந்து அத்தனை விண்ணப்பம் உங்கள் சமத்தில் கொண்டு வருகிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்மை நம்பி வந்த நாங்கள் விருதாவாய் போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் விருதாவாய் போக மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் கைவிடப்பட மாட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் விதை விதைத்தான், 100க்கு 100 அறுவடை செய்தான். நாங்களும் விசுவாசிக்கிறோம், நாங்களும் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஒரு விண்ணப்பங்க கூட ஆண்டவரே நீங்கள் கைவிட மாட்டீங்க, நீங்கள் 100க்கு 100 பதில் தருவீங்க என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை தாங்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவங்க வல்லக்கரங்களை தாங்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே வெளியே சொல்ல முடியாத காரியங்கள், ஒருவேளை ஆண்டவரே இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி பரிதபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே கத்த பரிகாரியை கடந்து வரும்படியா ஜெபிக்க. ஒரு சாரி வாத்து விதவை ஆண்டவரே, ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு செத்து போகிறோன்னு சொன்ன போது ஆண்டவரே, அடையை சாப்பிட்றது அது சாகிறதுக்கு அல்ல ஆண்டவரே, ஜீவனுக்கு. நீங்கள் அன்றைக்கு தீர்க்கனை அனுப்புனது ஜீவன் உண்டாகத்தக்கதாய். இப்பொழுது உங்கள் வார்த்தை எங்கள் மேலே ஜீவன் உண்டாகட்டும் ஆண்டவரே. எந்தெந்த விண்ணப்பங்கள் இன்றைக்கு உயிரற்று போய் கிடக்கிறதோ, செத்து போய் கிடக்கிறதோ, எழும்ப முடியாமல் இருக்கிறதோ அத்தனைக்கும் ஆண்டவர் ஜீவன் கொடுக்க வந்ததற்காய் நன்றி. நீ ஜீவனை கொடுக்க வந்தவர், ஜீவனை அழிக்க வந்தவர் அல்லப்பா. அழிந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வந்தவர் ஆண்டவரே. உங்களுக்கு ஜீவன் தர வந்த தேவனே, நீர் எங்களுடைய செத்து கிடக்கிற அத்தனைக்கும் ஜீவன் கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆத்துமா வாழ்வில் ஆத்துமாவிலே ஏற பெற்றது ஆண்டவரே, ஆத்துமாவிலே ஏற பெற்றது ஆண்டவரே. ஆத்துமாவுக்குரிய காரியங்களை கொடுக்கக்கூடாதபடி, ஜீவனம் படக்கூடாதபடி, போஜனம் கொடுக்கக்கூடாதபடி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி சத்துரு அடைத்து வைத்திருக்கிற ஆன்மீக கண்களை கத்த திறப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை புறப்பட்டு வரட்டுமே ஆண்டவரே, வல்லமை புறப்பட்டு வரட்டுமே என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நீதி உள்ள தேவனப்பா, நீ நீதி உள்ள நியாயாதிபதி, நீ நீதியுள்ள நியாயாதிபதி அப்பா. நீ இரக்கம் செய்யாமல் இருப்பீரோ? இரக்கம் செய்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் ஆண்டவரே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி எங்களில் எந்த காரியங்கள் மேன்மையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோமே ஏசப்பா. நீங்கள் அற்புதம் செய்வீரென்று உம்மண்டை ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். அநேக கோடிக்கணக்கான வீடுகளுக்குள்ள இது உங்களுடைய அன்பை எடுத்து செல்லும்போது இந்த ஹெவன் டிவிக்கு அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே, தேவைகள் உண்டு ஆண்டவரே. எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவியில் ஒரு தூர நோக்கம் உண்டு ஆண்டவரே, ஒரு தொலைநோக்கு உண்டு ஆண்டவரே. இதை கத்த நிறைவேற்றுவீராக கத்தாவே ஆண்டவரே. ஆமேன். அந்த ஹெவன்ஸ் கார்டன் இதற்கான காரியங்களை ஆமேன் அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா கட்டப்பட்ட அந்த ஸ்தாபனத்தில் கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே என்று ஜெபிக்கிறோம். இன்று ஆண்டவரே அங்கே செய்யக்கூடாதபடி தடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு வேலைகள் ஆண்டவரே முடியவும், அதற்கான காரியங்கள் அங்கே நிறைவேறவும் ஆண்டவரே, பராமரிப்பற்றவர்களுக்கும் ஆண்டவரே திக்கற்றவர்களுக்கும் இன்னும் அநேகருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த இடத்துல
எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அநேகர் இன்றைக்கு சாப்பிட வழியின்றி உடையின்றி மாதந்தோறும் தங்களால் சாப்பிட்றதுக்கு வாங்கக்கூடாதபடி நோய்கள்னால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கிற அத்தனை ப்ராஜெக்ட்ஸ் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, மனம் வந்து செய்யும்போது கர்த்தர் இந்த டிவியை கண்ணோக்குவீர், தரிசனங்களை நிறைவேற்றுவீர். கர்த்தரின் நாமம் மட்டுமே இதன் மூலம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவர். தரிசன தேசத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம். தரிசனங்கள் நிறைவேறட்டும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆத்துமாக்கள் தேவனுடைய வந்து சேரட்டும் ஆண்டவர். கர்த்தர் மகன் ஓடும்போது உங்கள் பிரசன்னமானே தாங்கட்டும் என்று சொல்லி விட்டு செல்கிற குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கும்படியே ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளும் ஆங்காங்கே தூரதேசத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் வெளிப்படணுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆமேன் கூட இந்த மட்டும் நடத்தியே நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனே நீர் பரிசுத்தார், தேவனே நீர் பரிசுத்தார், நீர் வாக்குமாறாதவர் ஆண்டவர். அநேகவர் ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுடைய காரியங்கள் கேட்டுக்கொள்ளப்படவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஹெவன் டிவியில் வேலை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் தரும். அவர்களுக்குள்ளே அநேக வேதனைகள் உண்டு ராஜா. ஆண்டவரை அத்தனையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக தகப்பனே. திக்கற்றவர்களை உங்கள் கரத்தில் நீர் அங்கே ஆதரித்த தேவன். கர்த்தா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாங்கி ஆதரிங்க. ஊழியங்களுக்கு அவள் ஓடும்போது கர்த்தருடைய கரம் கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம். உண்மை உத்தமாச்சியை கிருபை கொடுங்க. இந்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஐயா, இந்த தீங்குள்ள உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே நாங்கள் அமேன் ரோட்டில் வரும்போது, ஸ்ட்ரீட்ஸில் வரும்போது அநேக பிள்ளைகள் மனநோயிற்றவர்களாய் ஆண்டவரே எங்கிருந்து ஏதோ கிடைக்குமோ என்று சொல்லி அதை பொறுக்கி எடுத்தவர்களாய் நாங்கள் பார்க்கும்போது வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆதரவு கிடைக்கணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க கிருபை தாருங்கப்பா. கர்த்தாவே, நீங்கள் கூட இது நடத்துங்க. கூட இது நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், என்னை கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் அலைந்து திரிகிறாங்கப்பா. நேசிக்க யாரும் இல்லை. ஆனால் எங்களுக்கு நேசிக்க ஒரு தகப்பன் இருக்கிறீர். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீங்கப்பா, எவ்வளவாய் நேசிக்கிறீங்கப்பா. எங்களை கைவிடாதபடி தூக்கி எடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கைவிடாதவராய் கர்த்தர் கடந்து வாங்கப்பா. ஆண்டவரே, தூரதேசத்தில் இருந்து வேலை செய்கிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அங்கே வேலை இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த இந்திய தேசத்திலே வேலைக்கு அலைகிற பிள்ளைகள் உண்டு. வாலிப பிள்ளைகளை கண்ணோக்குங்க, சிறு பிள்ளைகளை கண்ணோக்குங்க ஆண்டவரே. இந்த இதயத்தில் என்னென்ன ஏக்கங்களோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறையா. வாலிப பிள்ளைகள் ஆண்ட தேவனுக்காக தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தரின் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். வேதத்தின்படி நடக்க, உடைய கட்டளையின்படி நடக்கிறவனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டீங்கப்பா. மென்மேலும் வளரச் செய்வீங்கப்பா. கர்த்தர் அப்படி வளரச் செய்வதற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்தர் பேசுகிறதற்காய் நன்றியப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றியப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தாவே, உமக்கு நன்றியப்பா. ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நடத்தி வந்த பாதை கடினம் தான் ஆண்டவரே. நீ நடத்தி வந்த பாதைகள் முட்கள் தான் ஆண்டவரே. ஆனால் அந்த முட்கள் நிறைந்த பாதையிலும் கடின பாதையிலும் கர்த்தங்களை தூக்கி சுமந்து வந்த அன்பு இவ்வளோ மேலான அன்பு. அந்த அன்பை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை மட்டும் கூட இருந்ததிலே நன்றி அப்பா. இன்னும் கர்த்தாவே, செங்கடல் போல கடக்க முடியுமா என்ற பாதை கடந்து வந்த போதெல்லாம் கர்த்தர் கூட இருந்தீங்களேப்பா. செங்கடலை பிளந்து தந்தீங்களேப்பா. நாங்கள் வழி நடந்தோம். எங்கள் சத்துருக்கள் அழியும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சத்துரு அழியத்தக்க கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எரிகோ வந்தது ஆண்டவரே, அது இடிந்து விழ கர்த்தர் கிருபை கொடுத்தீங்க. எங்கள் சத்துருக்கள் இடிந்து விழட்டும் ஆண்டவரே. எங்கள் சத்துருவாகிய பிசாசானவன் ஆண்மையன் செய்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டுமே என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இன்னும் ஆண்டவரே அப்பா, ஒரு யோர்தான் வந்தபோது குவியலாய் நிற்க செய்த தேவன். எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை குவியலாய் நிற்க செய்த தேவன் ஒருவர் மாத்திரமே ஆண்டவர். அப்பா, அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். கர்த்தர் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர். இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நீர் ஆசீர்வதித்தாலும் உண்மை விட மாட்டேன்னு சொல்லி யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன்
எங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதித்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்கதற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவர். ஒரு முறை கூட ஆண்டவர் ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தருகிறோம். எம்எம்ஜே உங்கள் கரத்தில் தருகிறோம். எம்எம்ஜே மூலமாக ஏற்படுகிற ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் தந்ததற்காய் நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவர். எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவர், எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம். நாள் முழுதும் ஆண்டவர் இதை பின்னால் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை கேட்டவர்களை கேட்காதவர்களை கர்த்தர் கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் எங்களை உயர்த்துவின நம்பிக்கையோடு உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான நேரம் கர்த்தர் கூட இருக்கும்படியா எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஹெவன் டிவியான தேவைகள் உண்டு, தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் அந்த ஹெவன்ஸ் கார்டனில் நிறைய காரியங்கள் ஆமேன் தேவனுடைய ஊழியத்துக்காக செய்ய வேண்டியிருக்கு. நீங்கள் ஒவ்வொன்றையும் மனதிலே கொண்டு உங்களால் முடிந்த காரியங்களை கர்த்தருக்காக செய்யும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்